मेरे साथ बोलिए, என்னோட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, भारत माता की, भारत माता की जय। भारत माता की जय मत बुलाइए, भारत माता की जय मत बुलाइए, वो समझ जाएंगे। ऐसे नहीं भाई, दिल्ली में नरेंद्र मोदी जी तक आवाज जानी चाहिए। அதாவது டெல்லியில திரு நரேந்திர மோடி அவர்கள் காதுக்கு உங்களுடைய சத்தமானது போய் சேர வேண்டும்। मेरे साथ என்னோட சொல்லுங்க, दोनों हाथ ऊपर उठाकर இரண்டு கையும் மேலே உயர்த்தி तमिलनाडु में सरकार बनाने के संकल्प की मुट्ठी भींचकर தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என்கின்ற உறுதிமொழி ஏற்று இரு கைகளையும் மூடி मेरे साथ जोर से बोलिए, भारत माता की, भारत माता की, भारत माता की। मंच पर उपस्थित तमिलनाडु भारतीय जनता पार्टी की अध्यक्ष श्रीमती तामिलसाई जी, तमिलनाडु भारतीय जनता पार्टी के प्रभारी और भारतीय जनता पार्टी के जनरल सेक्रेटरी श्रीमान मुरलीधर राव जी, भारतीय जनता पार्टी के जनरल सेक्रेटरी और सांसद श्रीमान भूपेंद्र यादव जी, केंद्र सरकार में तमिलनाडु से ही मंत्री श्री पोन्नार राधाकृष्णन जी, हमारे सह प्रभारी श्रीमान सीटी रवि जी, प्रदेश महामंत्री श्री केएस नरेंद्रन जी, राष्ट्रीय मंत्री और जो अनुवाद कर रहे हैं ऐसे श्रीमान एच राजा जी, हमारे सह संगठन मंत्री श्रीमान बीएल संतोष जी, पांडिचेरी के प्रदेश अध्यक्ष वी स्वामीनाथ जी, अंडमान निकोबार के प्रदेश अध्यक्ष श्री विशाल जॉली जी, हमारे राष्ट्रीय मंत्री और सांसद श्रीमान महेश गिरी जी, और आज के कार्यक्रम में तमिलनाडु के हर शक्ति केंद्र से आए हुए और पांडिचेरी के हर शक्ति केंद्र से आए हुए मेरे प्यारे भाइयों और बहनों, மேடையிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்களே, தமிழகத்தின் பொறுப்பாளரும் தேசிய பொதுச் செயலாளருமான திரு முரளிதர் ராவ் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான திரு பூபேந்திர யாதவ் அவர்களே, திரு பிஎல் சந்தோஷ் அவர்களே, மாநிலத்தினுடைய துணை பொறுப்பாளர் சிடி ரவி அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் கேஎஸ் நரேந்திரன் அவர்களே, தேசிய செயலாளர் என்னுடைய உரை மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கின்ற ராஜா அவர்களே, பாண்டிச்சேரியுடைய மாநில தலைவர் சாமிநாதன் அவர்களே, அந்தமானுடைய மாநில தலைவர் விஷால் ஜோலி அவர்களே, ஒவ்வொரு சக்தி கேந்திரத்திலும் வந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய நண்பர்களே, मित्रों, आज मेरे जैसे कार्यकर्ता के लिए बहुत महत्वपूर्ण दिन है। तमिलनाडु में जब जब मैं प्रवास करने आता था, हमारे विपक्ष के लोग हमारी मजाक उड़ाते थे। वो कहते थे तमिलनाडु के अंदर भारतीय जनता पार्टी कहां है। मैं आज उनको कहना चाहता हूं, हर शक्ति केंद्र से एक कार्यकर्ता आज यहां पर आया है और तमिलनाडु के अंदर भारतीय जनता पार्टी को ढूंढना है तो 2019 के बैलेट बॉक्स के अंदर ढूंढकर देख लेना। என்னை போன்ற கட்சியின் நிர்வாகிக்கு இன்றைய தினம் மகத்துவபூர்வமான தினமாகும். நான் எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் நம் எதிர்ப்பாளர்கள் கிண்டலும் கேலியும் செய்தார்கள், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்று. இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக்தி கேந்திரத்தினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகள் மட்டுமே இங்கே கூடியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன்,
2019 மார்ச் மாதத்திற்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் அவர்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். मित्रों, आज जब मैं तमिलनाडु की इस महान धरती पर आया हूं तो यहीं से दरिया किनारे से मदुरै की मीनाक्षी को, श्रीरंगम के श्री रंगनाथ जी को, चिदम्बरम के नटराज को और रामेश्वरम के रामेश्वर स्वामी को हृदय से प्रणाम करता हूं. இன்றைய தினம் நான் இந்த தமிழகத்தினுடைய புனிதமான பூமியிலே வந்திருக்கிறேன். இந்த இடத்திலிருந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கும், ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாதருக்கும், தில்லையிலே இருக்கின்ற நடராஜருக்கும், ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற ராமேஸ்வரமூர்த்திக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். आज सुबह से कुछ लोगों ने भारतीय जनता पार्टी के इस कार्यकर्ता सम्मेलन का विरोध करना शुरू किया है और मैं इन लोगों को महान तिरुवल्लुवर का एक कोट बताना चाहता हूं. आतिथ्य की महान परंपरा के बारे में उन्होंने कहा था, जो अपने अतिथि के प्रति आतिथ्य भाव रखता है, बाद में दूसरे अतिथि की राह देखता है, उसका स्वर्ग में भी भव्य स्वागत होता है. இன்றைய தினம் நான் இந்த காரியகர்த்தருடைய நிகழ்ச்சிக்கு வருவதற்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் திருவள்ளுவர் அவர்கள் சொன்ன திருக்குறளை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விருந்தினர் வருவதற்காக யார் விருந்தினருக்கு விருந்தோம்பல் செய்து அடுத்த விருந்தினருக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும் என தெய்வ புலவர் திருவள்ளுவனார் சொல்லி இருக்கிறார். और मित्रों, मैं आज आप लोगों की ताकत जो मेरे सामने खड़ी हुई दिखाई देती है, 15,000 से ज्यादा शक्ति केंद्र से मेरे प्यारे कार्यकर्ता भाई और बहन आए हैं. इसके आधार पर मैं कहना चाहता हूं कि अगले लोकसभा चुनाव में भारतीय जनता पार्टी तमिलनाडु के अंदर एक ताकत बनकर उभरने वाली है. நான் என் கண் முன்பாக பார்க்கின்ற இந்த காட்சி 15,000 சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே இருப்பதை பார்த்துவிட்டு நான் சொல்லுகிறேன், 2019 பாராளுமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வலிமை மிக்க கட்சியாக தேர்தலில் வெற்றி பெறும். 2019 के चुनाव में यही तमिलनाडु ने नरेंद्र मोदी जी को बहुत आशीर्वाद दिया था. हमारे भाई उन्नार को यहां से जिताकर दिल्ली भेजा और आपके प्रतिनिधि नाते मंत्रिमंडल में मंत्री बनकर बैठे हैं. और जो समर्थन आपने दिया था, वो समर्थन के आधार पर आज नरेंद्र मोदी सरकार बनी है. मैं भारतीय जनता पार्टी की ओर से तमिलनाडु की महान जनता को दो हाथ जोड़कर धन्यवाद और प्रणाम करना चाहता हूं. 2014 தமிழக மக்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர்களுடைய ஆசிகளின் வழங்கி தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு பொன்னார் அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். அவர்கள் மந்திரி சபையில் இப்பொழுது மந்திரியாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் மோடி அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய ஆசிகளுக்காக இரு கரம் கூப்பி தமிழக மக்களுக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். और मित्रों, यही तमिलनाडु के मैंडेट के कारण आज देश के 10 करोड़ से ज्यादा गरीब परिवारों के जीवन में नरेंद्र मोदी सरकार ने एक आशा की किरण प्रगटाने का काम किया है. அதாவது நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அமைந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் 10 கோடி மக்கள், ஏழை மக்களுடைய வீட்டிற்கு அவர்களுடைய ஆசையினை பூர்த்தி செய்கின்ற பணியிலே இறங்கி இருக்கிறது. और मित्रों, जो नरेंद्र मोदी जी ने विकास के काम देश भर के लिए दुनिया में देश का गौरव बढ़ाने का काम किया, देश को सुरक्षित करने का काम किया, इसी के कारण आज ये नतीजा है कि भारतीय जनता पार्टी बढ़ते 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 आज देश के 19 राज्यों में भारतीय जनता पार्टी की सरकार है.
நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கமானது மேம்பாட்டிற்காக செய்திருக்கின்ற சேவை, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக நாம் செய்திருக்கின்ற பணி, இதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி மேலும் 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 வளர்ச்சி கொண்டு இந்த 19 மாநிலங்களிலே நாம் ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறோம். और आप सभी भारतीय जनता पार्टी को के कार्यकर्ताओं को मैं कहना चाहता हूं, आप इस महान पार्टी के कार्यकर्ता है, जो पार्टी दुनिया में सबसे बड़ी पार्टी है। 11 करोड़ सदस्य भारतीय जनता पार्टी के दुनिया में है. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு மகத்தான பாரதிய ஜனதா கட்சி இந்த உலகிலேயே மிகப்பெரிய 11 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியினுடைய நிர்வாகிகளாக நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை. और मित्रों, 19 राज्यों में सरकार है, 330 से ज्यादा सांसद है, 1700 विधायक है, सबसे ज्यादा मेयर है, सबसे ज्यादा डिस्ट्रिक्ट पंचायत है, सबसे ज्यादा तहसील पंचायत, तालुका पंचायत भारतीय जनता पार्टी की है. भारतीय जनता पार्टी आज देश की सबसे बड़ी पार्टी बनकर उभर कर आई है. அதாவது 19 மாநிலங்களிலே ஆட்சியிலே இருக்கிறோம். 330க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் 1700க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள், இங்கு பாரத நாட்டிலேயே அதிகமான மேயர்கள், தாலுகா பஞ்சாயத்து தலைவர்கள், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கின்ற மகத்தானது ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்று இருக்கிறது. मित्रों, नरेंद्र मोदी सरकार ने, भारतीय जनता पार्टी की सरकार ने तमिलनाडु के विकास को देश में प्राथमिकता देने का काम किया है. நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் தமிழகத்தினுடைய மேம்பாட்டிற்காக முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. जो लोग भारतीय जनता पार्टी का विरोध कर रहे हैं, मैं उनको कहना चाहता हूं कि नरेंद्र मोदी सरकार ने जो 4 साल के अंदर किया है, इसका हिसाब देने के लिए मैं आया हूं. कान खोलकर सुन लेना. और 70 साल की आजादी में जो किसी केंद्र सरकार ने नहीं किया, तमिलनाडु के लिए वो 4 साल के अंदर भारतीय जनता पार्टी ने करने का काम किया है. கடந்த 4 ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் என்ன சாதனை செய்திருக்கிறது என்பதை பற்றி இங்கே சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். தயவு செய்து காதுகளை தீட்டிக் கொண்டு கேளுங்கள். 70 ஆண்டுகளிலே இதற்கு முந்தைய அரசாங்கம் செய்யாததை நரேந்திர மோடி அரசாங்கம் 4 ஆண்டுகளிலே செய்து முடித்திருக்கிறது. मित्रों, देश में यूपीए की सरकार थी, डीएमके पार्टी यूपीए की हिस्सेदार थी, और यूपीए की सरकार 10 साल तक चली. यूपीए सरकार के समय 13th फाइनेंस कमीशन आया. 13th फाइनेंस कमीशन में तमिलनाडु के लिए 94,540 करोड़ रुपया दिया गया. இதற்கு முன்பாக 10 ஆண்டுகள் மத்தியிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி அரசு இருந்தது. அவர்கள் 13வது ஃபைனான்ஸ் கமிஷன்ல தமிழகத்திற்கு கொடுத்த தொகை 94,540 கோடி. और जब नरेंद्र मोदी सरकार आई, एनडीए की सरकार आई, भारतीय जनता पार्टी की सरकार आई, तब 14th फाइनेंस कमीशन आया. 14th फाइनेंस कमीशन में 94,000 से बढ़ाकर 1,99,096 करोड़ देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்தார்கள். 14வது ஃபைனான்ஸ் கமிஷன் வந்தது. இந்த 14வது ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமாக வெறும் 94,540 கோடி கொடுத்த இடத்திலே இப்பொழுது 1,99,096 கோடி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. लगभग 1,04,000 करोड़ की बढ़ोतरी भारतीय जनता पार्टी की सरकार ने की है. அதாவது கிட்டத்தட்ட 1,04,000 கோடி அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு தந்திருக்கிறது. और इसके अलावे सेंटर की योजनाओं में अलग 1,35,000 करोड़ रुपया देने का काम
भारतीय जनता पार्टी की सरकार ने किया है। அதே போல மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களின் மூலமாக தமிழகத்திற்கு 1,35,000 கோடி ரூபாய் தரப்பட்டு இருக்கிறது. मैं एक के बाद एक तमिलनाडु के लिए भारतीय जनता पार्टी की नरेंद्र मोदी सरकार ने जो योजनाएं दी है इसको बताना चाहता हूं. நான் நரேந்திர மோடி அரசாங்கம் தமிழகத்திற்காக தந்திருக்கின்ற திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். डेडिकेटेड माइक्रो इरिगेशन फंड के लिए 332 करोड़ रुपया, அதாவது சிறுநீர் பாசன திட்டங்களுக்காக 332 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. चेन्नई मेट्रो के लिए 2875 करोड़ रुपया, அதே போல சென்னை மெட்ரோ திட்டத்திற்காக 2875 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. चेन्नई मोनोरेल के लिए 3267 करोड़ रुपया, அதே போல சென்னை மோனோ ரயில் திட்டத்திற்காக 3267 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. आजादी के बाद सबसे ज्यादा रेलवे लाइन तमिलनाडु को देने का काम भारतीय जनता पार्टी ने किया है. 3200 किलोमीटर रेलवे लाइन के लिए 20,000 करोड़ रुपीस देने का काम भारतीय जनता पार्टी की सरकार ने किया. அதே போல சுதந்திரத்திற்கு பின்பாக முதல் முறையாக தமிழகத்திலே ரயில்வே திட்டங்களுக்காக 3200 கிலோமீட்டர் ரயில் தண்டவாளம் அமைப்பதற்காக 20,000 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. इसके साथ ड्रॉट के लिए 2017 के ड्रॉट के लिए 1,750 करोड़, அதே போல 2017 இது வறட்சிக்காக 1,750 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. वर्धा के लिए जो समुद्री तूफान आया था उसके लिए 265 करोड़, அதே போல வார்தா புயல் வந்த பொழுது அதற்காக 260 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. प्रधानमंत्री आवास योजना 1,445 प्रोजेक्ट, टोटल अमाउंट 3,694 करोड़, 3,694. அதே போல பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்திற்காக 1,445 திட்டங்கள் மூலமாக 3,670 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. स्मार्ट सिटी इसके लिए 828 करोड़, அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக 820 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. मदुरै के अंदर एम्स के लिए 1,500 करोड़, அதே போல மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக 1,500 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. तंजावुर और तिरुनवेली की मेडिकल कॉलेज के लिए 250 करोड़, தஞ்சாவூர் திருநெல்வேலி மருத்துவ கல்லூரிக்காக 250 கோடி, कांचीपुरम और वेनकल्ली के लिए हेरिटेज विकास के लिए 45 करोड़, அதே போல காஞ்சிபுரம் ஹெரிடேஜ் விகாஸுக்காக வேளாங்கண்ணி 45 करोड़, 45 கோடி ரூபாய், हेरिटेज विकास के लिए 45 करोड़, अमृत योजना के तहत 33 सिटी के लिए 4,757 करोड़, அதே போல அம்ருத் திட்டத்திற்காக 33 நகரங்களுக்கு 3,300 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. सागर तट योजना के लिए 100 करोड़, அதே போல சாகர் தக் யோஜனாவுக்காக திட்டத்திற்காக 100 கோடி, नेशनल हाईवे के लिए 23,700 करोड़, அதே போல தேசிய நெடுஞ்சாலைக்காக 23,700 கோடி ரூபாய், भारतमाला प्रोजेक्ट के लिए 40,500 करोड़, அதே போல பாரத் மாலா திட்டத்திற்காக 40,500 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. सेंट्रल रोड प्रोजेक्ट के लिए 2,100 करोड़, அதே போல மத்திய சாலை திட்டத்திற்காக 2,100 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. इंटरस्टेट कनेक्टिविटी के लिए 200 करोड़, அதே போல மாநிலங்கள் இணைப்பதற்காக 200 கோடி, एनआईएम पोर्ट के लिए 28,000 करोड़ रुपया, அதே போல இணையம் துறைமுகத்துக்காக 28,000 கோடி ரூபாய். और मित्रों कुल मिलाकर 5,10,000 करोड़ रुपया 5,10,000 करोड़ रुपीस नरेंद्र मोदी सरकार ने 4 साल में तमिलनाडु के लिए भेजने का काम. இவை அனைத்தும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்த 4 ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் 5,10,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்காக தந்திருக்கிறது.
जो लोग भारतीय जनता पार्टी का विरोध कर रहे हैं वो भी केंद्र में सत्ता पर रहे हैं। वो हिसाब दे तमिलनाडु की जनता को, जब आप केंद्र में सत्ता में थे उस वक्त आपने तमिलनाडु को क्या दिया? யார் நம்மளை எதிர்க்கிறார்களோ அவர்களும் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தவர்கள். ஆட்சியிலே இருந்த காலத்திலே தமிழகத்திற்காக நீங்கள் என்ன செய்திருக்கின்ற கணக்கு கொடுங்கள் என்று நான் அவர்களை கேட்கிறேன். मित्रों, इसके अलावे मुद्रा बैंक योजना के तहत 62,000 करोड़, அதே போல முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு 62,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. प्रधानमंत्री क्रॉप इंश्योरेंस स्कीम भुगतान किया हुआ क्लेम 2,400 करोड़. இது அதே போல பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்திலே இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கின்ற காப்பீடு தொகை 2,400 கோடி ஆகும். सॉइल हेल्थ कार्ड 1 करोड़ किसानों को दिया गया. அதே போல மண் அதனுடைய சுகாதார அட்டை 1 கோடி விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. प्रधानमंत्री उज्ज्वला योजना 17 लाख गरीब महिलाओं को गैस का चूल्हा फ्री ऑफ कॉस्ट देने का काम प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने किया है. அதே போல உஜ்வலா திட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே 17 லட்சம் தாய்மார்களுக்கு இலவச கேஸ் அடுப்பு இணைப்பு தரப்பட்டிருக்கிறது. प्रधानमंत्री जनधन योजना 90 लाख खाते खोले गए. அதே போல பிரதம மந்திரி வங்கி கணக்கு திட்டத்தின் மூலமாக 19 லட்சம் பேருக்கு வங்கி கணக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. लगभग 28 लाख परिवारों को एलईडी बल्ब से सज्ज किया गया. அதே போல 28,000 குடும்பங்களுக்கு எல்இடி பல்ப் இப்பொழுது தரப்பட்டிருக்கிறது. और लगभग और 1370 करोड़ 1370 करोड़ का छोटी छोटी योजनाओं के माध्यम से फायदा देने का काम किया गया. அதே போல மேலும் சிறு சிறு திட்டங்களுக்காக 1370 கோடி ரூபாய் நிதியானது மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்காக வழங்கி இருக்கிறது. और मैं आज चेन्नई के अंदर भारतीय जनता पार्टी का जो लोग विरोध कर रहे हैं उनको चैलेंज देकर जाना चाहता हूं. जब आप केंद्र में सत्ता पर थे तमिलनाडु को कितना पैसा दिया? 4 साल के अंदर इसका हिसाब आपने तमिलनाडु की जनता को देना चाहिए. அதாவது சென்னையிலே இன்று எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இதற்கு முன்பாக நீங்கள் இருந்த பொழுது தமிழகத்திற்காக என்ன செய்தீர்கள், இந்த 4 ஆண்டுகளிலே மோடி அவர்களுடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்பது பற்றிய கணக்கு தமிழக மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். आप बताओ देना चाहिए या नहीं देना चाहिए? அவங்க கணக்கு கொடுக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. जरा जोर से बोलो, देना चाहिए या नहीं देना चाहिए? உரக்க சொல்லுங்க, கணக்கு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? चुनाव में हिसाब आप मांगेंगे? தேர்தலின் பொழுது அவர்கள்ட்ட கணக்கு கேட்பீங்களா? तमिलनाडु की जनता को हिसाब मांगने के लिए कहेंगे? தமிழக மக்களுக்காக கணக்கு கேட்க வேண்டிய பணியை செய்வீர்களா? मित्रों, नरेंद्र मोदी सरकार ने, भारतीय जनता पार्टी की सरकार ने तमिलनाडु के लिए जो 4 साल में किया है, ये सभी सरकारों ने मिलकर 70 ईयर तक 70 साल तक नहीं किया है. वो 4 साल में भारतीय जनता पार्टी की नरेंद्र मोदी सरकार ने किया है. பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடி அரசாங்கமானது 4 ஆண்டுகளிலே என்ன செய்திருக்கிறதோ தமிழகத்திற்காக அதை 70 ஆண்டுகளிலே மீதி கட்சிகள் ஆட்சியில் இருந்த பொழுது செய்யவில்லை. मित्रों, नरेंद्र मोदी सरकार देश में जब से बनी है, देश के अंदर इन्होंने 3 काम किए हैं. 3 काम किए हैं. पहला, जातिवाद को समाप्त किया. दूसरा, परिवारवाद को समाप्त किया. और तीसरा, भ्रष्टाचार को समाप्त किया. நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் இந்த 4 ஆண்டுகளிலே என்னென்ன பணிகள் செய்திருக்கிறது என்று சொன்னால், முதல்ல ஜாதிவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல வாரிசு அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 3 பணிகளை மோடி அவர்களுடைய அரசாங்கம் செய்திருக்கிறது. केंद्र में यूपीए की सरकार थी, 10 साल तक चली. 12 लाख करोड़ के घपले घोटाले किए. कोई जगह घोटालों की नहीं छोड़ी. बड़े बड़े लोग जेल में भी गए. भारतीय जनता पार्टी की सरकार को 4 साल हो गया है.
हमारे विरोधी भी हमारी सरकार पर भ्रष्टाचार का आरोप नहीं लगा सकते हैं। ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தது. அந்த 10 ஆண்டுகளிலே 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்தார்கள். பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்களெல்லாம் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆனால் இந்த 4 ஆண்டுகளிலே பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பாளர்கள் கூட இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. मगर मित्रों, भारतीय जनता पार्टी की सरकार जहां जहां बनी, भ्रष्टाचार से मुक्त प्रदेश बनाने का हमने काम किया है. நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் அமைந்திருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் நாம் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பணியிலே இறங்கி இருக்கிறோம். मित्रों, गुजरात के अंदर से भ्रष्टाचार गया, राजस्थान से गया, मध्य प्रदेश से गया, छत्तीसगढ़ से गया, महाराष्ट्र से गया, हरियाणा से गया, मणिपुर से गया, आसाम से गया, नागालैंड से गया, झारखंड से गया. लगभग 19 राज्यों के अंदर उत्तराखंड, उत्तर प्रदेश भ्रष्टाचार का नामो निशान समाप्त करने का काम भारतीय जनता पार्टी ने किया. நண்பர்களே, குஜராத்திலிருந்து ஊழலை விரட்டினோம். ராஜஸ்தானிலிருந்து, மத்திய பிரதேசிலிருந்து, சத்தீஸ்கரிலிருந்து, மணிப்பூரிலிருந்து, மேகாலயாவிலிருந்து, நாகாலாந்திலிருந்து, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் அனைத்து மாநிலங்களிலும் நாம் ஊழலை விரட்டி இருக்கிறோம். मगर ये तमिलनाडु मुझे बड़ा कसक रह गई, ये दुख रह गया. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி நினைக்கும் பொழுது என் இதயத்திலே வருத்தம் ஏற்படுகிறது. तमिलनाडु के अंदर आज सबसे ज्यादा भ्रष्टाचार करने वालों में राज्यों में तमिलनाडु की गिनती होती है. இந்த நாட்டிலேயே அதிகமாக ஊழல் இருக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. आज इस सम्मेलन से भारतीय जनता पार्टी के कार्यकर्ता ने संकल्प कर जाना है, तमिलनाडु के अंदर भी एक ऐसी सरकार लाएंगे जो भ्रष्टाचार से दूर हो. भ्रष्टाचार को तमिलनाडु से भी खत्म करने का काम भारतीय जनता पार्टी की सरकार करेगी. இங்க இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தர்கள் நாம் உறுதிமொழி எடுத்து செல்ல வேண்டும். தமிழகத்திலும் கூட ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக நாம் உறுதி பூணுகிறோம் என்கின்ற செய்தியோடு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். हर जगह पे असेंबली लेवल पर, तालुका लेवल पर, जिला लेवल पर भ्रष्टाचार और अव्यवस्था के खिलाफ भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं ने आंदोलन करना है. அது அசெம்பிளியாக இருக்கட்டும், மாவட்டமாக இருக்கட்டும், தாலுகாவாக இருக்கட்டும், அல்லது சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலிருந்தும் எல்லா மட்டங்களிலிருந்தும் ஊழலை நாம் வெளியேற்றுவதற்கான போராட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். मित्रों, तमिलनाडु के अंदर से चुनावी भ्रष्टाचार को भी खत्म करने का काम भारतीय जनता पार्टी ही कर सकती है. நண்பர்களே, தேர்தலிலே ஊழல், ஓட்டுக்கு நோட்டு என்கின்ற நிலையில் இருந்தும் தமிழகத்தை மீட்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனுக்கும் இருக்கிறது. तमिलनाडु के कानून और व्यवस्था की परिस्थिति भी भारतीय जनता पार्टी जिस सरकार में हिस्सेदार हो वो ही सुधार सकती है. சட்டம் ஒழுங்கு சூழ்நிலையும் கூட பாரதிய ஜனதா கட்சி எந்த மாநிலத்தில் ஆட்சியிலே பொறுப்பில் இருக்கிறதோ அதுதான் சட்டம் ஒழுங்கையும் சீர்படுத்த முடியும். जिस प्रकार से तमिलनाडु के अंदर भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं की पिछले दिनों में हत्या हुई है, ये षड्यंत्र के खिलाफ भारतीय जनता पार्टी लड़ने के लिए तैयार है. இதற்கு முன்பாக நம்முடைய நிர்வாகிகள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே. இந்த சதி திட்டம், இந்த படுகொலைக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சி போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. मित्रों, नरेंद्र मोदी सरकार ने 126 योजनाएं गरीबों के लिए, दलितों के लिए, आदिवासी के लिए, किसानों के लिए, गांव के लिए, युवाओं के लिए, महिलाओं के लिए बनाई. 126 योजनाओं को नीचे तक पहुंचाने का काम भारतीय जनता पार्टी के कार्यकर्ता ने करना है. நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் ஏழைகளுக்காக, பிற்பட்டோருக்காக, பட்டியல் சமுதாயத்தினருக்காக, மலைவாழ் மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, விவசாயிக்காக, மகளிருக்காக
126 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. இந்த 126 திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சியின் காரியகர்த்தர்களான உங்களிடம் இருக்கிறது. और मित्रों, हमने भी हमारी केंद्र सरकार की सारी योजनाओं को नीचे तक पहुंचाने के लिए कुछ एनजीओ भी हमें मदद कर रहे हैं. वो सारे एनजीओ का मैं हृदय से धन्यवाद करता हूं और उनकी सहायता से सारी योजनाएं गरीबों तक पहुंचे, इसके लिए कार्यकर्ता काम करने में लगे, इसकी मैं आपको अपील करना चाहता हूं. இந்த மோடி அவருடைய அரசாங்கத்தின் இந்த திட்டங்களை ஏழை எளிய மக்களிடம் கொண்டு செல்வதற்காக சில என்ஜிஓக்களும் உதவி செய்து வருகிறார்கள். அந்த மாதிரியாக உதவி செய்து வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்றவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் அந்த பணியிலே முழுமையாக நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். मित्रों, एक अपप्रचार शुरू किया गया है. तमिल प्राइड की बात करते हैं. मैं आज इस मंच से तमिलनाडु की जनता को कहना चाहता हूं कि भारतीय जनता पार्टी और हमारा तमिलनाडु यूनिट तमिल गौरव के लिए, तमिल भाषा के गौरव के लिए और तमिल प्राइड के लिए जितना कमिटेड है, इतना कोई पार्टी कमिटेड नहीं है. தமிழகத்திலே ஒரு பொய் பிரச்சாரமானது உருவாக்கப்பட்டு வருகிறது. தமிழ் மொழி பற்றிய பெருமை நான் இவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழுடைய பெருமையை வளர்ப்பதற்கு, தமிழுடைய பெருமையும் புகழையும் காப்பாற்றுவதிலே வேறு எந்த கட்சிகளும் நமக்கு முன்பு இணையாக இல்லை. அதை விட நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ये सारे जो तमिल भाषा की दुहाई देते हैं, जब सेंट्रल में थे तब तमिल भाषा में रेलवे की टिकट नहीं मिलती थी. जब नरेंद्र मोदी की भारतीय जनता पार्टी की सरकार आई, तमिल भाषा में रेलवे की टिकट मिलने की शुरुआत हुई. இவர்கள் எல்லாம் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தார்கள். அப்பொழுது ரயில் டிக்கெட்ல தமிழ்ல பிரிண்ட் பண்ணாம இருந்தது. ஆனால் மோடி அவர்கள் அரசாங்கம் வந்த பிறகு இப்ப ரயில்வே டிக்கெட்ல தமிழ் மொழி இடம் பெற்றிருக்கிறது. मित्रों, भारतीय जनता पार्टी की स्थापना से भारतीय जनता पार्टी की नीति है, हर राज्य का गौरव वो भारतीय जनता पार्टी के गौरव के साथ जुड़ा है. हर स्थानीय भाषा, हर राज्य की भाषा, इसको सम्मान देना, उसको गौरव करना, ये भारतीय जनता पार्टी की संस्कृति का लक्षण है. பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட தினத்திலிருந்து நம்முடைய கலாச்சாரம் என்னவென்று சொன்னால், அந்தந்த மாநிலத்தின் பெருமை பாரதிய ஜனதா கட்சியின் பெருமை என்று கருதுகின்ற கட்சியாகும் இது. அந்தந்த மாநிலங்களுடைய மொழியின் வளர்ச்சி, அந்த மொழியினுடைய பெருமை பாரதிய ஜனதா கட்சியின் பெருமை என்று கருதுகின்ற ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி துவக்கத்தில் இருந்து வருகிறது. और मित्रों, मुझे भरोसा है जिस दिन तमिलनाडु में एक सरकार ऐसी बनेगी जिसमें भारतीय जनता पार्टी हिस्सेदार हो, वो सरकार के बनते ही तमिल भाषा, तमिल की सीमाओं को लांघकर पूरे देश भर के अंदर गौरव के साथ जिनको पढ़ना है उनको पढ़ाने की व्यवस्था करेंगे. இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் ஆட்சியிலே பொறுப்பிலே வருகிறதோ அன்றைய தினம் தமிழினுடைய பெருமை தமிழக எல்லைகளை தாண்டி பாரதம் முழுவதும் தமிழுடைய பெருமை எடுத்துச் செல்கின்ற பணியை அந்த அரசாங்கம் மேற்கொள்ளும். मित्रों, आज से सितंबर के अंत तक यहां जितने शक्ति केंद्र के अध्यक्ष आए हैं, 15,000 से ज्यादा अध्यक्ष आए हैं. पुदुचेरी के भी अध्यक्ष आए हैं, शक्ति केंद्र के 400. ये सबको मैं कहना चाहता हूं, आज पूरे दिन बैठकर प्रदेश की टीम के साथ एक कार्य योजना बनी है. शक्ति केंद्र तक हमारा काम पहुंचा है, बूथ तक ले जाना है और अक्टूबर में मोदी जी की उपस्थिति में 1.25 लाख से ज्यादा बूथ के कार्यकर्ताओं का सम्मेलन हम तमिलनाडु के अंदर करने जा रहे हैं. இங்கு தமிழகத்திலே இருக்கின்ற சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் 15,000 பேருக்கு மேல் வந்திருக்கிறார்கள். பாண்டிச்சேரியைச் சேர்ந்த 400 பேர் வந்திருக்கிறார்கள். இன்று காலையிலே மாநில மையக்குழுவோடு திட்டம் தீட்டப்பட்டு இருக்கிறது. இன்று நீங்கள் சக்தி கேந்திரம் வரை கட்சியின் பணியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள்.
பூத் வரையும் நம்முடைய பணியை கொண்டு போய் சேர்த்து அக்டோபர் மாதத்திலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையிலே 1,25,000 பூத் பொறுப்பாளர்களுடைய கூட்டமானது நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. और बाद में 2019 के पहले हम उचित समय पर हमारे गठबंधन की भी घोषणा करेंगे. हमारे सारे कार्यकर्ताओं को मैं कहना चाहता हूं, जिसके भी साथ गठबंधन करेंगे इतना सुनिश्चित करेंगे कि आने वाली सरकार तमिलनाडु के अंदर भ्रष्टाचार न कर पाए और कानून और व्यवस्था की परिस्थिति ठीक कर तमिलनाडु के विकास को आगे ले जाए. इस प्रकार से हमारा गठबंधन आने वाले दिनों में तमिलनाडु के अंदर सरकार बनाएगा. நண்பர்களே, செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு நாம் கூட்டணி பற்றி கூட முடிவெடுப்போம். ஆனால் எந்த மாதிரி எந்த ஒரு அமைகின்ற அரசாங்கம் ஊழலை வெளியேற்றுகிறதோ, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிறதோ, அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே கூட்டணியானது அமைக்கப்படும். और मित्रों, भारतीय जनता पार्टी के साथ अभी जो एनडीए का गठबंधन है, उसके सभी साथियों को सम्मान देंगे, नए साथियों को साथ में जोड़ेंगे और एक प्रचंड ताकत ऐसी खड़ी करेंगे जो तमिलनाडु के अंदर भी देश की तरह एक साफ सुथरी सरकार देने का काम करे. நண்பர்களே, நாம் தமிழகத்திலே எந்த மாதிரியான ஒரு வலிமையான கூட்டணியோடு அது தமிழகத்திலே மிக பிரம்மாண்டமான சக்தியாக உருவாகும். ஆனால் அது தூய்மையான நல்லாட்சி தருகின்ற ஒரு கூட்டணியாக அமையும். नरेंद्र मोदी जी के नेतृत्व में देश का हर राज्य विकास कर रहा है, पूरा देश विकास कर रहा है. यूपीए की सरकार थी, दुनिया में देश का सम्मान नीचे तक गया था. आज नरेंद्र मोदी जी की सरकार है, दुनिया में कहीं पर भी चले जाओ और सिर्फ इतना बता दो आप भारत से आए हो, दुनिया आपको सम्मान के साथ देखती है. இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக யூபிஏ அரசாங்கம் இருந்த பொழுது நாட்டினுடைய தன்மானமானது வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நம் நாட்டின் பெருமை உலகெங்கும் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் போய் நீங்கள் பாரத நாட்டிலிருந்து வருகிறோம் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய மரியாதை மக்களுக்கு கிட்டுகின்ற விதத்தில் இந்த ஆட்சியானது இருந்து கொண்டிருக்கிறது. और मित्रों, यही स्थिति को 2019 में आगे बढ़ाना है. देश में फिर एक बार नरेंद्र मोदी जी के नेतृत्व में पूर्ण बहुमत की एनडीए की सरकार बनाने का संकल्प लेकर आज सारे कार्यकर्ता जाएं. இதே நிலை 2019க்கு பிறகும் தொடர வேண்டும். நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில மீண்டும் ஆட்சி அமையும் என்கின்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இங்கிருந்து ஒவ்வொரு காரியகர்த்தரும் வீட்டுக்கு போக வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். आप बताइए, अक्टूबर के पहले सितंबर के अंत तक हर बूथ को मजबूत करने की जो कार्य योजना बनी है, इसको आप आगे ले जाएंगे. அதாவது அக்டோபருக்கு முன்பாக செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளாக பூத்துகளை வலிமைப்படுத்துகின்ற திட்டமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? சொல்லுங்கள், நிறைவேற்றுவீர்களா? ऐसे नहीं, जोर से बोलिए, करेंगे. அதாவது செய்வோம் என்று உரக்க சொல்லுங்கள். मोदी जी के नेतृत्व में सरकार बनाएंगे. மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி கொண்டு வருவோமா? तमिलनाडु के अंदर एनडीए की सरकार बनाने के लिए हम प्रयास करेंगे. தமிழகத்திற்கு உள்ளே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்காக நாம் முயற்சி மேற்கொள்வோமா? तो मेरे साथ दोनों हाथ उठाकर என்னோடு ரெண்டு கையும் உயர்த்தி विजय के संकल्प की मुट्ठी भींचकर வெற்றியினுடைய உறுதிமொழி ஏற்று இரு கைகளையும் மூடி प्रचंड आवाज से बोलिए, உரக்க சொல்லுங்கள், भारत माता की, भारत माता की ஜெய், भारत माता की ஜெய், वंदे मातरम. வந்தே மாதரம்.